தனிப்பெண்ணா இருந்து தன்னோட பையனை போராடி வெளியே கொண்டுட்டு வந்ததை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா பாக்கியாவுமே மினிஸ்டரை பார்த்து கவுன்சிலரை பத்தின எல்லாத்தையும் போட்டு கொடுத்து கவுன்சிலருமே கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அங்க கவுன்சிலரும் போய் ஸ்டேஷன்ல செழியன் மேல கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாரு. வெளியே வந்த செழியனும் இங்க பாக்கியாவை பார்த்து கட்டி பிடிச்சு, அம்மா நான் உன்னை இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைம்மா, நீ தனியாளா இருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க, அம்மா ரொம்ப நன்றிம்மா. அது மட்டும் இல்லை, நான் தான் உன்னை இத்தனை காலம் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், உன்னை தப்பா பேசிட்டம்மா, சாரிம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கண்ணீர் விட்டு கதறி அழறாரு செழியன். உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்க பாருடா செழியா, இருக்கட்டும், நான் மட்டும் அந்த மினிஸ்டர் கிட்ட பேசலை, எனக்காக என் கூட உதவி பண்ணது செல்வியும் தான். நீ என்னதான் அவங்க பையனை போய் அடிச்சு என்னதான் சண்டை போட்டாலும் உனக்காக என் கூட கால் கடக்க நின்று எனக்காக உதவி பண்ணவடா. செல்வியையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க, இனிமே அவகிட்டயே நீ கோவப்படாத. அம்மா நீ சொல்லிட்டல, இனி நீ என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தாம்மா நான் பேசுவேன், மற்றபடி உனக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேம்மா. உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை ஹோட்டலை கூட ஆரம்பிக்காத அப்படின்னு உன்னை எவ்வளவோ கேவலமா பேசியிருக்கமா. ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காக தனியால இருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கமா. டே செழியா, நீ என் பையன்டா, நான் உன்னை பெற்றிருக்கேன். நீ ஜெயிலில் இருக்கும்போது அது எப்படிடா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? சரி வாடா. ஜெனி நீ உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிக்கிட்டு போனதும் அங்கே ஜெனி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அவங்க வீட்டில் இருக்கா, நாம் போய் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு செழியனையுமே அழைச்சிக்கிட்டு நேராக ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க. செழியனை பார்த்ததும் இங்கே ஜெனியுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. செழியா நீ வந்துட்டியா? உன்னை நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோண்டா எடுக்கிறதுக்கு, ஆனால் யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி நீ வெளியே வந்த? ஆன்ட்டி உன் கூட இருக்காங்க? ஆமாம் ஜெனி, அம்மா தான் தனியாளாக இருந்து என்ன வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அம்மா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் வெளியே வந்தே இருக்க மாட்டேன். அம்மாவை நான் இத்தனை காலம் புரிஞ்சிக்கவே இல்லை, இப்போ தான் நான் அம்மாவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். ஜெனி நீ கிளம்பு, நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை செழியா, நான் வரமாட்டேன். ஆன்ட்டி அந்த ஹோட்டல் மறுபடியும் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நீ போய் பெரிய பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒன்று போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் பிரச்சனை தான் வரும். வேண்டாம், நாம் இங்கே இருந்துடலாமே அப்படின்னு ஜெனி சொல்ல, இல்லை ஜெனி, அம்மா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கட்டும், இனிமே அந்த கவுன்சிலரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா தான் மினிஸ்டர் கிட்ட போய் பேசியிருக்காங்க. மினிஸ்டர் அந்த கவுன்சிலரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்களாம். இனிமே கவுன்சிலரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வா, நாம் கிளம்பலாம். நான் இருக்கேன்ல, நானும் உன் கூடவே வந்துட்டேன்னா அம்மா அங்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வா ஜெனி, குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படின்னு செழியன் கூப்பிட அங்கே ஜெனியுமே மனசு மாறி அங்கே இருந்து பாக்கியா ஜெனி செழியன்னு 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றதை பார்த்ததும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு, ஏய் செழியா வாடா, வெளியே வந்துட்டியா? உன்னை யார் கூட்டிட்டு வந்தது? ஜெனி உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் உங்கள் டேடி கிட்ட பேசினேனே, என்னால் முடியலன்னு தானே சொன்னார். அப்புறம் எப்படி செழியன் வெளியே வந்தான்? ஏண்டா செழியா, உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கோபி கேட்டதும் உடனே அங்கே செழியனோ, டேடி என்னை யாரும் கூட்டிகிட்டு வரல, என் அம்மா தான், என் அம்மா தனியால் போராடி தான் என்ன வெளியே கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு செழியன் சொன்னதும் அதை கேட்டதும் அங்கே இருந்த ஈஸ்வரிக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்னடா செழியா சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணப்ப நான் ஒரு ஹோட்டலில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். இப்போ என்னடானா அவ தான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்ததா சொல்கிற? ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. என்ன தான் நடந்தது? பாட்டி, அம்மா தான் பாட்டி அங்கே மினிஸ்டர் வீட்டுக்கு போய் கால் கடக்க நின்று அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு அதுக்கப்புறமா மினிஸ்டர் கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அந்த கவுன்சிலரை பற்றி முழுசாக சொல்லிட்டு அந்த கவுன்சிலரை பதவியிலேருந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்னையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் அப்படின்னு செழியன் சொன்னாலும் இங்கே ஈஸ்வரிக்கோ பாக்கியாவை பாராட்டுறதுக்கு மனசே வராம ரொம்ப அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி இருந்துக்கிட்டு, பரவாயில்லையே பாக்கியா, எங்களால் முடியாதது கூட நீ இந்த அளவுக்கு செழியனை போராடி கூட்டிகிட்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. எனக்கு ஒன்றும் தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல, என் பையன் செழியனை வெளியே கொண்டு வரணும்னு எனக்கும் அக்கறை இருக்குது. என்னால் தானே என் புள்ள ஜெயிலுக்கு போனா, அதனால தான் நான் எப்படியோ என் பையனை வெளியே கொண்டு வந்துட்டேன். செழியா நீ போ,
ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அங்கே செழியன் கிட்ட சொல்லிட்டு பாக்கியாவுமே அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல பாக்கியா இங்கே ஹோட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா எங்கே கிளம்பிட்ட? வழக்கம் போல அந்த ஹோட்டலுக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டியா? நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டியா பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை இப்போ என்ன அத்தை, அந்த கவுன்சிலரால் தான் இத்தனை நாள் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கவுன்சிலரும் பதவியை விட்டு போயிட்டாரு. இனிமே யாராலையும் எனக்கு பிரச்சனை வராது. நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சுட்டு குழந்தைங்களையும் குளிக்க வச்சுட்டு தான் கிளம்புறேன் அப்படின்னு பாக்கியா சொன்னதும், கேட்டியாடா செழியா, அப்போ நான் இந்த வீட்டில் பெரிய மனுஷின்னு எதுக்கு தான் இருக்கேன்? ஏன் பாக்கியா நீ கொஞ்சம் கூட நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டியா? நீ அந்த லோக்கல் ஏரியாவில் ஹோட்டலை திறக்காதன்னு சொன்னோம், அப்படியும் நீ திறந்த. இப்போ செழியனும் உன்னால ஜெயிலுக்கு போனா, மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனை வந்தா மறுபடியும் யார் உன்னால ஜெயிலுக்கு போகிறது? இதே உன்கிட்ட போராட்டமாக போச்சு பாக்கியா, நீ போவாத பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, முடியாதத்த நான் போக தான் போகிறேன். செழியா நான் கிளம்புறேன். பாட்டி அம்மா போயிட்டு வரட்டும் பாட்டி. நானுமே அம்மா அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுலேருந்து பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாங்க, அவங்களால முடியும். நீங்கள் அமைதியாக இருங்க பாட்டி. ஆமாண்டா, இந்த பாக்கியாவுக்கு மட்டும்தான் நீயும் கோபியும் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. நான் எதுக்கு பேசுகிறேன்னு, நான் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. பாக்கியாவும் எப்பவும் போல இங்கே ஹோட்டல்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் அந்த கடையோட ஹவுஸ் ஓனருமே வர, ஹவுஸ் ஓனர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, ஹவுஸ் ஓனருமே பரவாயில்லம்மா, நீ ஒரு தனி ஆளாக இருந்து எப்படியோ போராடி கடைசியில் உன் பையனையும் வெளியே கொண்டு வந்துட்ட. அதுவும் அந்த கவுன்சிலருக்கும் ஒரு பெரிய ஆப்பே வச்சுட்ட. சந்தோஷமா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்லபடியாக ஹோட்டலை ரன் பண்ணு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஹவுஸ் ஓனரும் கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே அமைச்சர் வீட்லேயோ, யோ பெருமாளே, நேற்று ஒரு அம்மா வந்திருந்தாங்களே என்னை பார்க்கறதுக்கு, அதான்யா ஏதோ பிரியாணிலாம் செய்து கொடுத்தாங்களே. ஆமாம் தலைவரே, அவங்க பேர் பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி, அவங்க பையனை கூட அந்த ஏழுமலை பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்களே, அந்த பொய் கேஸை அவன் வாபஸ் வாங்கிட்டானா? ஆமாம் தலைவரே, வாபஸ் வாங்கி அந்த பையனும் வெளியே போயிட்டான். நான் எல்லாத்தையும் ஃபோன் போட்டு விசாரிச்சிட்டேன் தலைவரே அப்படின்னு பெருமாளும் சொல்ல, உடனே இங்கே அமைச்சரோ, சரி சரி அந்த அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடு, நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் போட்டு பாக்கியக்கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தாம்மா மினிஸ்டர் பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். என்னம்மா, உன் பையன் நல்லபடியாக உன் கூட வந்து சேர்ந்துட்டானா? ரொம்ப நன்றி சார், என் பையன் வந்துட்டான் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பண்ண உதவியை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அது சரிம்மா, சரி சரி, மறுபடியும் அந்த ஹோட்டலில் அந்த ஏழுமலை வந்தான்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லு. இதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அமைச்சரும் சொல்ல, ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது. சரி சரிம்மா, ஆமாம் நீ எதுக்காக அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க? உன்னை பற்றி நான் விசாரித்தேன். ஏற்கனவே 2 ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுருந்தியாமே. ஆமாம், அந்த ரெஸ்டாரண்ட் என்னாச்சு? சார் அது என் பொண்ணுக்காக கொடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் எதுக்காகம்மா இவ்வளோ சின்ன ஹோட்டலாக நீ ஆரம்பிச்சிருக்க? ஏன் உன்னால் பெரிய ஹோட்டல் ஆரம்பித்து நல்லாவே ரன் பண்ணலாமே. உன்கிட்ட நல்ல சமைக்கிற திறமை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏமா இந்த சின்ன ஹோட்டலை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீ போய் சிக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு அமைச்சர் கேட்க, இல்லை சார், அது அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க என்கிட்ட பண வசதி இல்லை சார். இந்த ஹோட்டலையே எப்படியாவது முன்னேறி கொண்டு வந்து அதுக்கப்புறமா அது மூலயமா நான் பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். உன்னோட திறமைக்கு நீ கண்டிப்பாக மேலே வருவ. ஆனால் நீ எனக்காக சமைச்சு கொடுத்தல, அதுவும் எனக்கு பிடிச்சதா, அதனால உனக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணணுமா? இங்கே பாரு, நீ என்னை கூட பிறந்த அண்ணனா கூட நினச்சிக்கோ. உனக்கு ஹோட்டல் ஆரம்பிக்க எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். அந்த பணத்தை நீ ஒரு கடனாக கூட எடுத்துக்கோ. ஆனால் வேண்டான்னு மட்டும் சொல்லாதம்மா. ஐயோ சார், வேண்டாம் சார், நான் இந்த ஹோட்டலையே ஆரம்பித்து இதுலேயே நான் மேலே வந்து காட்டுறேன் அப்படின்னு பாக்கிய சொல்ல, நீ வருவன்னு எனக்கு தெரியுமா? ஏன்னா உன்கிட்ட நல்ல திறமை இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிட்டு நீ நல்லபடியாக கூடி சீக்கிரமாகவே மேலே வரலாமே. மாட்டன் மட்டும் சொல்லாதம்மா அப்படின்னு அமைச்சர் சொல்ல, இங்கே பாக்கியவுமே பக்கத்தில் இருந்த செல்விக்கிட்டேயும் சொல்ல, அக்கா இதுக்கப்புறமும் என்னக்கா யோசனை? உனக்கே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு. நீ சரின்னு சொல்லுக்கா. அவர் கொடுக்குற பணத்தை நீ கடனாக தானே வாங்க போற. வாங்கி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பி கூட நீ அந்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுக்கா.
அவர் என்ன மாட்டேன் நான் சொல்ல போறாரு அப்படின்னு பாக்கியா கிட்ட செல்வி சொல்ல, இங்க பாக்கியாவுமே அமைச்சர்கிட்ட, சரிங்க சார், நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய உதவி ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அதுல இதுவும் இன்னொன்னா நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே அங்க அமைச்சரோ, இங்க பாருமா, நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேணாம். என் பிறந்த நாள் அதுவும் வயிறு நிறைய திருப்தியா சாப்பாடு போட்டு எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் நல்லா சமைச்சு கொடுத்துருக்க. அது மட்டும் கிடையாது, என் கட்சியிலேயே ஒரு கருப்பு ஆடு இருந்திருக்கு. அந்த கருப்பு ஆடையும் காட்டி கொடுத்ததே நீதானம்மா. அதனால உனக்கு நான் பண்ற கை மாறா இருக்கட்டும், என் கட்சியோட பேரையும் நீ காப்பாத்திருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அமைச்சருமே பாக்கியாவுக்கு உதவி பண்றதா சொல்லிடுறாரு. அதே சந்தோஷத்தோட பாக்கியாவுமே வீட்டுக்கு வந்த பாக்கியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும், அம்மா என்னம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன ஹோட்டல்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை செடியா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா செடியா, நேத்து அந்த கவுன்சிலரை பத்தி சொல்லிட்டு உன்னை ஜெயிலிருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக அங்க அமைச்சர் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போ அங்க சமைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த சமையல் மினிஸ்டருக்கு பிடிச்சி போய் எனக்கு பெரிய ஹோட்டல் வச்சு தர்றதுக்காக பண உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காருடா. அதை கேட்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால நான் பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்டா அப்படின்னு அங்க பாக்கியா சொன்னதும், அம்மா சூப்பர்மா, ஆனா எதுக்காகமா கடன் வாங்கணும்? அதான் நானும் எழிலும் சேர்ந்து ஏதாவது கடன் வாங்கி உனக்கு தரோன்னு சொல்றோம்ல, ஏமா கேட்க மாட்ற? இல்லடா, நீங்க எனக்காக கடன் பட வேண்டாம். நான் என்னோட கடனை வாங்கி எப்படியாவது நான் உழைச்சி மேலே வந்து அந்த கடனை நான் அடைச்சிக்கிறேன். அம்மா சரிம்மா, நீ மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டா நாங்கள் சொல்றத கண்டிப்பா கேட்க போறதில்ல. உண்மையாவே எனக்குமே சந்தோஷமா இருக்கு. பாட்டி நீங்க கேட்டீங்கல்ல, அம்மா சின்ன ஹோட்டல் வச்சாதானே உங்களுக்கு பிடிக்கல, இப்போ பாருங்க மினிஸ்டரே பண உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு செழியன் சொல்ல, ஈஸ்வரிக்கோ இங்க மனசுக்குள்ள, இவ என்ன சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சதுக்கே நாம வேண்டான்னு சொன்னோம், இன்னும் பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிற அளவுக்கு இவளுக்கு மினிஸ்டரே உதவி பண்ண போறாரா? நினைக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட ஈஸ்வரியோ இங்க பாக்கியா கிட்ட, ஆமா பாக்கியா, உன்னை சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சாலே உன்னை கையில பிடிக்க முடியாது. அதுக்கே நான் சொல்ற பேச்சு நீ கேட்கறதே கிடையாது. காலையில போய் நைட்டு 11 மணி 12 மணின்னு வருவே. இன்னும் பெரிய ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சா சுத்தமா உன்னை பார்க்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்க. அத்தை, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஓரளவுக்கு நம்ம செட்டில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அத்தை. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். என்ன பாக்கியா, வயசாகி போச்சு, எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படணும்? வீட்டிலவே இருன்னு சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்ற. அத்தை, எனக்கு இன்னும் வயசு இருக்கு அத்தை, உங்களுக்கு தான் வயசாகி போச்சு. நீங்கள் பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக வீட்டில் இருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க. அங்க வந்த கோபி கிட்ட செழியன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, பரவாயில்லையே பாக்கியா, கங்க்ராச்சுலேஷன், மினிஸ்டர் வரைக்கும் போய் மினிஸ்டரே உனக்கு பணம் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னனே கண்டிப்பா நீ மேல வருவேன்னு. எப்படியோ உனக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, நீ இதை தவறாம பயன்படுத்திக்கோ. தேங்க்ஸ் கோபி அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பிஏ மூலயமா சுதாகருக்கு பாக்கியாவுக்கு அங்க மினிஸ்டர் உதவி பண்ண போறாருன்னு தெரிய வந்ததும், என்ன சொல்றீங்க? அந்த பாக்கியாவுக்கு மினிஸ்டர் உதவி பண்ண போறாரா? அது எப்படி? ஆமாம் சார், அந்த பாக்கியா மேடம் எங்கேயோ போய் அவங்க வீட்டில் செழியனை வெளியே கொண்டு வர்றதுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டாங்களாம். அது பிடிச்சி போய் அவங்களுக்கு கைமாறு பண்ற மாதிரி அவரும் பண உதவி பண்றதா சொல்லியிருக்காரு. இப்போ கண்டிப்பா பாக்கியலட்சுமி மேடம் பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன அவமானப்படுத்தின பாக்கியாவை கீழே தள்ளலான்னு பார்த்தா கடைசியில மினிஸ்டர் வரைக்கும் போய் மினிஸ்டரே பணம் கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரா? அது எப்படி என்ன மீறி அவங்க இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சுதாகருமே இங்க பாக்கியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக மிகப்பெரிய திட்டமே போட்டுக்கிட்டு இருக்காரு.